இப்படி தப்பு பண்ணி விட்டேனேன்னு கதறிவிட்டு நீங்கள் திருஷ்யமான பதார்த்தங்கள்லாம் பொய்ன்னு சொல்றீங்களே, என்னமா நான் பொய்ன்னு நினைப்பேன், பாரம் எனக்கு இல்லைங்கிறீள், பாரம் ஒன்றும் கிடையாதுங்கிறீள், என்னமா உங்களை பாரம் துக்கப்படுத்தாமல் இருக்கும். திருஷ்டஸ்னமாக கர்மதாத்மனோ மே பர்துர்கந்து பவதச்சானுமன்யே யதாததோதானயனாத்ய பாவாத் சமூலஜிஷ்டோ வியவஹார மார்க்கः. யுத்தம் பண்ணி பார்த்திருக்கேனே, அதனால என் சரீரத்துக்கு சிரமம் ஏற்பட்டு, பிராணனுக்கு ஏற்பட்டு, மனசுக்கு ஏற்பட்டு, ஆத்மாக்கு ஏற்பட்டு பார்த்திருக்கேனே சிரமம். எப்படி அடுப்புல ஜலத்தை வச்சு நெருப்ப மூட்டி அரிசியை போட்டா தாலி அக்னிதாபம் பாத்திரத்தில் ஏறி, அந்த சூடு ஜலத்தில் ஏறி, ஜலத்தினுடைய சூடு அரிசியில் ஏறி, அரிசி அன்னமாயிடுறதோ ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபா சத்தாபதா தண்டுலகத்பரந்தி. அது மாதிரி தேகேந்திரிய சுவாசய சன்னிகர்ஷாத் தத்சம்ஸ்ருதி புருஷஸ்யானுரோதாத். தேகம், இந்திரியம், பிராணம், சித்தம், ஆத்மா அப்படி அப்படியே துக்கம் மேல மேல உன்னுக்குண்டு தொட்டுக்கிண்டு தானே இருக்கும். எப்படி தீயினுடைய உஷ்ணியமானது ஸ்தாலி ஜலம் அக்ஷதம் காഠின்யத்தை போக்கி அன்னமா ஆக்கி போடுறதோ, அது மாதிரி ஆத்மாட்ட என்னமா அந்த சிரமம் வராமல் இருக்கும் காட்டாள். அதையும் தவிர்த்து விவகாரத்தை செய்ததெல்லாம் பொய்ன்னு சொன்ன அர்த்தக்கிரியா காரித்துவம் இருக்கே, தாகம் தாங்காம இருக்கிற போது ஒரு கயத்தை கொண்டு வந்து ஒரு குடத்தை கொண்டு வந்து ஜலத்தை இழுத்தா குடிச்சா தாகம் போறது தெரியுதே. கயிறும் போய் குடமும் போய் ஜலமும் போயினா தாக நிவர்த்தி ரூபமான ஒரு அர்த்தக்கிரியா காரித்துவம் இருக்கே, இது என்னமா இருக்கும்னு கேட்டாள். உடனே பார்த்தாள் இடபரதர், அப்பா ஞானி மாதிரி பேசுறே, உனக்கு ஞானம் வரலேடா, விவகாரத்தை கொண்டு பாரமார்த்திகமான வஸ்துக்கு போய் திருஷ்டாந்தமா சொல்றையே. அகோவித கோவிதவாதவாதானே வதஸ்யதோ நாதிவிதாம் வதிஷ்டா நசூரயோ ஹி யவஹாரமேனம் தத்வாவமருஜேன சஹாமனந்தே. ஞானிகள் தத்துவத்தை பத்தி விசாரிக்கிற போது இந்த விவகாரத்தை கொண்டு வந்து திருஷ்டாந்தமாக நம்ப மாட்டாள். விவகாரத்தை எவ்வளவு தூரம் வச்சுக்கணுமோ அவ்வளவுதான் வச்சுக்கணும். பாரமார்த்திகத்துக்கும் விவகாரத்துக்கும் எத்தனையோ வித்தியாசம். விவகாரத்துக்காக உத்தரவான விட்டு பரமார்த்தமா இருக்கிறது ரஜதமான பணம், வெள்ளி பணத்துல அழுக்கு வந்துட்டா நெருப்புல போட்டு எடுக்கலாம். அதுக்காக உத்தரவா நோட்டையும் போட்டு நெருப்புல போட்டு எடுக்கிறீங்களாமோ, அது எவ்வளவு தூரம் வச்சுக்கலாமோ அவ்வளவுதான் வச்சுக்கலாம் விவகாரத்தை. விவகாரத்துக்காக வந்தது இந்த உத்தரவா நோட்டு, பரமார்த்தமா இருக்குது வெள்ளி பணம். அதனால பிரம்மத்துக்கு சொன்னதெல்லாம் விவகாரத்துல எல்லாத்தையும் பதார்த்தத்துக்கு. அது மட்டுமில்லை, ததைவ ராஜன் உருகார்கமேத விதான வித்யோரு விஜృంభిதேஷு நவேதவாதேஷு ஹி தத்வவாதः பிராயேண சுத்தோனு சகாஸ்தி சாது. இது மட்டுமில்லை, வேதம் இருக்கே, அந்த வேதம் கிரஸ்த தர்மத்தை சொன்ன வேதம், அதுக்குள்ள எவ்வளவு தத்துவம் குறைச்சலா இருக்கு தெரியுமா. அதுவும் ஒரேடியா சொல்லுவோம், அக்ஷயம் வை சாக்கும் ஆசியாஜன சுகிருதம் பவதிங்கம், இந்த புண்ணியம் பண்ணினவனுக்கு குறவே இல்லைங்கம், இந்த புண்ணியம் குறையாதுன்னு சொல்லும். என்ன அர்த்தம், அதிகம்னு அர்த்தமே தவிர்த்து அது குறையாதுன்னு அப்படியே முழுக்க வாங்கி விடாது. கர்மாவுல பிரவருத்தி வரத்துக்காக சொல்லும் வேதம். வேதத்துல கூட தத்துவவாதம் குறைச்சல்டா. வேதம் இருக்கட்டும், வேதாந்தமான வேத சிரஸ்தான உபனிஷத்து இருக்கே, பரிய சீரபி வாச்சகா, எது சிறந்த வாக்குகளோ உபனிஷத்துக்கள், அது கூட ஆருக்கு பலிக்கும் தெரியுமோ. சரீரத்தை சொப்பனத்துல கண்ட வஸ்துவ போல யாரு நினைக்கலையோ அவன் வேதாந்த சிரவணம் பண்ணினா அது என்ன பண்ணும் தெரியுமா, முதலைய கட்டிக்கிண்டு அக்கறை போக ஆரம்பிச்சா போலே நாளாம். கிரகணாய சாட்சாத் வரிய சீரபிவாசமாசன் ஸ்வப்னே நிருத்யா கிரகணேதி சௌக்கியம் சொப்பனத்துல கண்ட வஸ்து எப்படி ஹேயமோ அது மாதிரி சரீரத்தை எவன் ஹேயம்னு இது பொய்னு நினைக்கலையோ அவனுக்கு வேதாந்த சிரவணம் பிரயோஜனம் இல்லை. அவன் சரீரத்தை சத்தியம் நினைச்சுக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணினா முதலைய பரிசக்கட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் பிடிச்சுன்னு அக்கறை போக ஆரம்பிச்சா அது உள்ள இழுக்கும்.
அவன் சரீரத்துல 4 எண்ணத்தோட வேதாந்த சிரவணம் பண்ணினா அஷ்டாதசோக்தம் அவரம் 7 கர்மான்னு கர்மாவை மட்டமா சொல்லும். கர்மா விட்டுடுவோம், ஞானமும் சித்திக்காது. அதோ பிரஷ்ட தத்தோ பிரஷ்டான்னு பாபியா போடுவான். வேதாந்தமே பிரயோஜனப்படாதுடா இந்த சரீரத்துல 4 எண்ணம் இல்லாதவனுக்கு. அப்படி இருக்கிற போது இந்த வேதத்தை பத்தி காப்பானே, விவகாரத்தை பத்தி காப்பானே சொன்னாள். சொல்லிவிட்டு இந்த மனசுல ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் ஏறி கிடக்கு. எந்த குணம் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த ஜென்மா வாக்கம் வருது. தமோகுணம் அதிகமா இருந்தா பெரிய ஜோனியில ஜென்மா, ரஜோகுணம் அதிகமா இருந்தா மானுஷமான ஜென்மா, சத்துவகுணம் அதிகமா இருந்தா தேவ ஜென்மா. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதுகளை கொண்டு இந்த குணங்கள் ஏறி மனுஷனை காரியம் பண்ண முடியா பண்றது மனசுல ஏறி எல்லாத்துக்கும் மகா பாபி யாரு தெரியுமா? சத்ரு. வேற உத்தரம் இல்ல, இந்த பாபி மனசுதான் சத்ரு. இந்த சத்ரு ஒட்டு நாளா சொன்னாள். பிராத்ருயமேனம் த்வகதப்ரவீயம் உபேட்சயாப்யேஹிதமப்ரமத்தः ஹரே குரோः சரணோபாசனாஸ்த்ரः ஜகில்யைகம் ஸ்வயமாத்மமோஷம். பரமசத்ரு இந்த மனசு தாண்டா. இந்த மனச வற்றணும். பிராத்ருயமேனம் அதப்ரவீரியம், அளவு கிடந்த வீரியம். அவன் வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? போற வழியில விட்டு விட்டு வளர்ந்துட்டானா மனசு. உபேட்சையா அபியதிதம் நாள், ஜாக்கிரதையா அப்பிரமத்தனா இருந்து வெட்டுனாள். அதுக்கு என்ன கத்தி தெரியுமா? ஹரே குரு நல்ல சத்குரு வண்டி ஹரியபின்னோ குரு பகவானே ஆச்சாரியனா வந்திருக்கான்னு நம்பி அவ சரண சேவை பண்ணி சரண சேவையாகிற கத்தினாலே இந்த போக்கிரிய வெட்டு மனசே நாளாம். ஹரே குரு சரணோபாசனாஸ்த்ரா ஜகில்யைகம் ஸ்வயமாத்மமோஷம். ஸ்வயம் வெளிகமாம் பொய்யாம் இந்த மனசு. அது நிஜமான ஆத்மாவை மறைக்கிறதாம். அவன் வெறுமன ஒரு கட்டை எரிஞ்சு போய் ரோட்ல ஒரு மரம், பாதி மரம் எரிஞ்சு போய் கரியாட்டமா நிற்கிறது. அது ஏதோ பிசாசாட்டமா பயப்படுறான். ராத்திரி ஒரு 300 பவுண்டு உள்ள பயல விரட்டுறது வெறும் கட்டை என்ன. அப்படி இருக்கிறவோ இந்த பொய்யான மனசு நிஜமான சுரூபத்தை மறைச்சு கவிக்க பண்றது ஜீவனே. இந்த பாபிய வெட்டுனா அதுக்கு கத்தி சத்குருவனுடைய சரண சேவை, சத்குரு அண்டி ஹரியபின்னோ குரு பகவானே குருவா வந்திருக்காள் நினைச்சு சரணோபாசனம் பண்ணி அந்த கத்தினால வெட்டுன்னு சொன்னாளா. உடனே ரோகன் என்ன பண்ணினான்? சரணத்துல விழுந்து கதறினான். நமோ நமஸ்காரண விக்கிரகாய ஸ்வரூபதுச்சீகிருத விக்கிரகாய நமோ வதூதத்விஜபந்துலிங்க நிகூட நித்யானுபவாய துப்யம் ஸ்வராமயார்த்தஸ்ய யதா கதம் கதே நிதாகதத்தஸ்ய யதா ஹிமம்பா குதேஹமாராஹி விதஷ்டதிஷ்டேஹ பிரம்மன்மஜஸ்தே அமிர்தமௌஷதம் மே. சொன்னாலாம், நீங்கள் சாமான்யமான மனுஷியாளில்லே, ஜெகத்காரணி பூதனான பரமாத்மாவே நீங்கள். நமோ நம காரண விக்கிரகாய, யாரு காரணமோ அந்த பிரபுனுடைய சுரூபம் நீங்கள். நீங்கள் அவதூத த்விஜபந்துலிங்க அவதூதா, அவதூதான் சம்போதனம். த்விஜபந்துலிங்க நிகூட நித்யானுபவாய, இன்னும் பிரம்மபந்துவ போல மட்டமான பிராமணனை போல வருஷம் போட்டு உங்க உள்ள இருக்கிற சக்தியை மறைச்சு வச்சுட்டு இருக்கீள். ஜுரம் வந்தவனுக்கு உயர்ந்த மெழுகு எப்படி ரட்சகமோ, வெய்யல்ல தப்பிச்சவனுக்கு சீதமான கங்காஜலம் எப்படி தாபகரமோ, அது மாதிரி குத்சிதமான சரீரத்திலே நான் நினைச்ச நினைப்பாகிற பாம்பானது என் விவேகத்தை கடிச்சிருக்கு. அதுக்கு உங்க வாகமிருதம் உயர்ந்த விஷகரமான ஔஷதம் ஆயிடுச்சேனாலாம். குதேகமானாகி விதஷ்ட திருஷ்டே பிரம்மன்வசத்தே அமிர்தமௌஷதம். ஒரே ஒரு சந்தேகம், கோவிச்சுக்காம பதில் சொல்லணும். கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பொய்ங்கிறீங்களே, என்னமானா அதை பொய்ன்னு வாங்க முடியும்னு கேட்டான். உடனே பிரம்மனிஷ்டாள், அப்பா கோவிச்சுக்கல்லே சொல்றேன், மறுபடியும் கேளுனாள். அயஞ்சனோ நாமச்சலன் பிருத்திவ்யாம் யப்பார்த்திவா பார்த்திவகஸ்யேதோ தஸ்யாபிஜாங்க்யோரதிகுத்பஜங்கா ஜானூருமத்யோரசிரோதராம்சா அம்சேஜதார்வீ ஸ்ரீவிகாஜயஸ்யாம்
சௌவீரராஜபதேசாஸ்தே யஸ்மின் பவான் ரூಢ நிஜாபிமானா ராஜாஸ்மி சிந்துஸ்மிதி துர்மதான்னா சூச்யானி மாம் ஸ்வம் அதிகஷ்டதீனானி விஷ்யானி கிருண்ணன் நிரனுக்ரஹோசி ஜனஸ்ய கோப்தாஸ்மி விகத்தமானா நசோபசே விருத்த சபாதுஷ்டா. ராஜன்னு கூப்பிட்டாள். இந்த பல்லக்கு தூக்குறான் எதை சத்தியம்னு சொல்றேன் நான் கேட்கறதுக்கு சொல்லுனாளா? பல்லக்கு தூக்குறவனுடைய கால் சத்தியமா, அவன் முழங்கால் சத்தியமா, அவன் தொட சத்தியமா, அவன் தோல் சத்தியமா, அந்த தோல்ல இருக்கிற மரப்பல்லாக்கு சத்தியமா, அல்லது அந்த மரப்பல்லாக்குல சௌவீரராஜான்னு மார் சட்டின்னு உட்காந்துருக்கே ஒரு மண் கூடு அது அது சத்தியமானு கேட்டாள். எத்தனை பல்லாக்கு உளுத்து மண்ணா போயிடுது, எத்தனை பல்லாக்கு சரீரம் சாம்பலா போயிடுது. சௌவீரராம்சேச்சதார்வி சிவிகா ஜெயஸ்யாம் சௌவீரராஜேத்யபதேசாஸ்மின் பவான் ரூಢ நிஜா. எந்த மண் கூடாகிற அந்த சௌவீரராஜ சரீரத்துல நான் உனக்கு ஏறி கிடக்கோ இந்த இந்த மண் கூடு சத்தியமானு கேட்டாள். அம்சேச்சதார்வி சிவிகா ஜெயஸ்யாம் சௌவீரராஜேத்யபதேசாஸ்தே யஸ்மின் பவான் ரூಢ நிஜாபிமானா ராஜாஸ்மி சிந்துஷ்மிதி துர்மதாந்தா. தேசத்துக்கு ராஜான்னு துர்மதாந்தனா இருக்கியே. எத்தனை ராஜா சரீரம் மண்ணா போயிடுது, எத்தனை பல்லாக்கு உளுத்து போயிடுது, எத்தனை பல்லாக்கு தூக்கின பய உடம்பெல்லாம் மண்ணா போச்சு தெரியுமான்னு கேட்டாள். எல்லாம் மண்ணோட மண்ணா ஆயிடுறதுடா. அந்த மண்ணெல்லாம் கூட அவித்தியினால கல்பிதமான காரணமான பரமாணு உன்னிடத்துல போய் ஒடுங்குறதுனா அந்த பரமாணுவும் சத்தியமான பிரம்மத்தினிடத்துல கல்பித்தண்டா பிரம்மந்தாண்டா சத்தியம். இதெல்லாம் போயிடா மிஞ்சி நிற்கிறது எது தெரியுமா? ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகம் அனந்தரம் பிரம்ம சத்தியம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்யம் யத்வாசுதேவம் கவயோ வதந்தி. அவனை மகான்கள் வாசுதேவன் என்றும் அகண்டன் என்றும் சித்கனன் என்றும் ஆனந்த கனன் என்றும் வியாபகன் என்றும் சொல்றாளோ அந்த பிரபு தாண்டா சத்தியம்னு சொன்னாளா. அதுதாண்டா சத்தியம். பாக்கி எல்லாம் அப்படி மண்ணுடா அவித்தியனால கல்பிதண்டா இதெல்லாம் அத்தியஸ்தண்டா அதிஷ்டானமான பிரம்மன் தாண்டா சத்தியம்னு சொன்னாளா.